வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியில் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் கடக ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் மற்றும் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது அப்படின்றது இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான சிம்மத்தில் கேதுவோட சேர்க்கை பெற்று உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது அப்படின்ற காரணத்தினால ஒரு சின்ன ஒரு பொருள் இழப்பு, அதாவது தனம், அதாவது வருமானத்தை நீங்கள் ஒரு கடனாக கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக பேசலையே சில சமயங்களில் கொஞ்சம் உங்களுடைய குரலில் ஒசத்தி பேசுவீங்க. அப்போது மற்றவங்க பார்க்குறப்போ ஏதோ சண்டை போடுறீங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது கூட சில சமயங்களில் சத்தமாக பேசுகிறதுனால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் நடப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது நிச்சயமாக ஒரு சண்டையாக இருக்காது, ஒரு அந்யோன்யமான விஷயமாக கூட இருக்கும் அது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களில் கூட நீங்கள் சத்தமாக பேசக்கூடிய நபர்கள்னால் பெரும்பாலும் இந்த துலா ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் குரு அப்படின்ற இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றனால இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தகப்பனாரால் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயில் காரியங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுப காரியங்களுக்கு சுப செலவுகள் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களால் ஒரு சுபகாரியம் மற்றவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு வெளியில் மற்றவங்க யாராச்சும் ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கை காட்டுற இடம் நிச்சயமாக இந்த மாதத்தில் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் இல்லங்கள்லேயும் ஏதோ ஒரு சுபகாரியத்திற்கு ஒரு சுப செலவுகளுக்கு அல்லது கோயில் காரியங்களுக்காச்சும் ஒரு சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ குரலை ஒசத்தி பேசுகிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ பிரச்சனை பண்ணுறீங்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம் மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அறிவை பயன்படுத்தி பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த துறையில் பணிபுரிகிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க, உடலை வருத்தி வேலை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லோடு அப்படின்றது ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். ஒரு நேரம் ஒர்க் லோடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் ஒர்க் லோடு அப்படின்றது இல்லாமல் இருக்கும், ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். ஸோ உடல் உழைப்பு அப்படின்றது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்கள்கிட்ட குறைவாக தான் இருக்கும். மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் வயிறு சார்ந்த தொந்தரவு, அதாவது ஜீரண கோளாறு, செரிக்காமையே உணவு வெளியேறது அப்படின்ற தன்மை இருக்கலாம். ஸோ வயிற்றுனால கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம்.
மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த சூரியன் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு புதனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால மாணவர்கள் கல்வியில் ஒரு சிறப்பாகவே இருக்கும். கல்வியில் ஒரு ஆர்வம் காட்டுவீங்க படிப்பில் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த என்னதான் சூரியன் பார்வை செஞ்சாலும் உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல குரு புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோடு இருக்கக்கூடிய காரணத்தினால சொத்துக்கள் வாங்குவதில் இந்த மாதம் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறை வேலைகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விஷாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ தொழிலில் ஒரு லாபம் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே நேரம் வயிறு சார்ந்த தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்ற வரப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கோவில் டூரு இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த விஷாகம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக இருக்கேன். முன்கோபம் பிடிவாதம் குறைச்சிக்கங்க. உறவுகளில் ஒரு சின்ன மனக்கசப்பிற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த விஷாகம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இது 1ஆம் பாதத்திலேயோ 3ஆம் பாதத்திலேயோ பிறந்தவர்களுக்கு இது பொருந்தாது. விஷாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலையும் 3ஆம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு சுப காரியம் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 11, 12, 13. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. பணம் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணம் கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஸோ மன ரீதியான தொந்தரவுகளாக இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான தொந்தரவுகளாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.